ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் உட்லாண்ட் இன்ஷல். ஏற்கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரிஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை எம்பரர் அண்ட் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ப்ளேவும் நடக்கலை, யாரும் எந்த ஸ்டோரியும் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே உடனே விசாக்கிறாரு. அப்போ உடனே ஏச்சின்ட்டி வந்திருக்காரு உங்களை பார்க்க அப்படின்னு. நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. உடனே ஏச்சின்ட்டி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் என்னை பார்க்க சொல்கிறதுக்கு அனுப்ப சொன்னேன். இல்லை ராஜா உங்களை பார்க்க விரும்பலையா, ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கலையாமா அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிரின்ஸ் நீயோட சேர்ந்து இவங்களோட மேப்பை வச்சு இங்கே ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரசரை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா வந்திருக்காங்க ஹீரோ பார்க்க. அவர் வந்தோடனே பார்க்குறாங்க, பார்த்தா இவர் ஃபுல் ட்ரிங்க்ஸில் இருக்காரு. சாப்பிட்றீங்களா இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அவங்கள பற்றி கேட்க, என்னடா பண்ணுற அப்படின்னு. ஐயோ மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தெரியாமல் நான் பண்ணிட்டேன், நான் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. அப்போ ஹீரோயின்கிட்ட வந்து இந்த விஷயம் தெரிய வருது. அதை கேட்டவுடனே ஹீரோயின் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து செக்னி வராங்க. அவங்கக்கிட்ட அவங்க வந்து சொல்கிறாங்க, அது நான் இருக்க மாட்டேன்ல, என்ன அவங்க நினைக்க மாட்டாங்கல்ல, அவங்க சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கி ஏச்சின்ட்டியோட நான் வெளியே போனது ஹீரோக்கு தெரியும், அதனால அவர் என்னை கல்யாணம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மனசில் ரொம்ப கவலை தெரியுது. அடுத்த நாள் காலையில் அரண்மனைக்கு போனவொடனே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அது ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க, இவங்களோட பேக்ரவுண்டே தெரியாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் இவங்களெல்லாம் எதிர்த்து நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் வந்துட்டு இல்லவே இல்லை, நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, அந்த லின்பி என்ற ஸ்டோனில் வந்து அதுவே வந்து ஹீரோயின் தொட்டோன்னு மின்னுச்சு, இதுக்கப்புறம் சொல்லுங்கள், அதுதானே என்னோட டெஸ்டினி, நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் இதை கேட்டோன்னு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலே ஈச்சின்ட்டி அங்கே வந்து பார்க்குறதுக்காக வராரு. அவங்கள பார்க்குறதுக்கு வந்தோன்னா அவரும் வந்து சொல்கிறாரு, நீ இதில் சந்தோஷமாக இருக்கியான்ட்டு. நான் சந்தோஷமாக இருக்கேனான்னு எனக்கே தெரியல, ஆனால் எனக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு, இது லெட்டரை நான் அவன்கிட்ட கொடுக்கணும், நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி தான் அவன்கிட்ட கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க ஹீரோயின், அது ஒரு லவ் லெட்டர். அதை பார்த்தோன்னே சிம்மின் வராரு. வந்துட செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடச்சிருக்கு, இது தயவு செஞ்சு கிழிச்சு போட்டுறதை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நீ இப்படியே மெயின்டைன் பண்ண, அதுதான் உனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதனால் உனக்கு நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடக்கும், நீயும் நல்லா வந்து எல்லா விஷயத்தையும் உன் இஷ்டப்பட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்த விதத்திலும் உன்னை தடை பண்ண மாட்டேன்னு. இதே ஃபஸ்ட் பிரின்ஸ் கிட்ட அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து ஷாக் ஆகிட்டார். அப்போ ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நீ தான் கொடுத்துருக்காரு, வந்து என்ன பாருன்னு. நாம் வந்து எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டோம், நானும் வந்து உங்களுக்கு படைகள் எல்லாம் திரட்டிட்டேன், கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து பிளான் என்னைக்குன்னு சொல்லி நம்ம ஒரு சான்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கும்போது ஏச்சின்ட்டிக்கு அந்த ட்ரெஸ் வந்திருக்கு. அவங்களோட அசிஸ்டண்ட் கூட அதை பார்க்குறாங்க. ஏச்சின்ட்டி வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து பாருங்கள், இதெல்லாம் ஹீரோயின் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் கொடுத்துருக்காங்கன்னா இவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் படிச்சோன்னு ஒரு கையெல்லாம் நடக்குது. என்ன விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டு ஹீரோட்ட காட்ட, ஹீரோ அப்படியே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. அப்போ வந்துட்டு எல்லோரும் கிளம்ப சொல்லிட்டு அவங்க வந்து நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் தேம்பி அழுறாங்க. சரி விடுமா, ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. அசிஸ்டண்ட் வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஹீரோயின் அங்கே இல்லை. இங்கே ஹீரோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே ஆர்வமாக அங்கே இங்கேயும் எட்டி பார்த்துட்டே இருக்காரு. அவங்க அம்மா உட்காருன்னு சொன்னால் கூட உட்கார மாட்டேங்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயினை காணும்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட இடத்துல ஒரு லெட்டர் இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன், என்னை யாரும் தேடாதீங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஆளுங்களை வச்சு தேட சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் கிடைக்கிது. ஹீரோயின் எழுதுனதும் ஏச்சின்ட்டி எழுதுனதும். இங்கே எனக்கு பெரிய விஷயங்கள் நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாத மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது யார்கிட்டையும் நான் சொல்ல முடியாது, ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும் போதும் அப்போ வந்து ஏச்சின்ட்டி சொல்கிறாரு, நான் உனக்கு காப்பாற்றுறேன், இங்கேருந்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இது என்ன நடந்திருக்குன்னா, ஏச்சின்ட்டி எழுதியிருக்க லெட்டர்ஸ் எல்லாம் இவங்க வந்து அப்புறப்படுத்தலாம்னு நினச்சிருப்பாங்க ஹீரோயின். ஆனால் சிம்மின் தான் வந்துட்டு இதை நீ அப்புறப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் தான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அவங்களும் விட்டுட்டு போயிருப்பாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க கேட்குறாங்க, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே எந்த பதிலுமே சொல்ல. ஹீரோ அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவை கட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு திட்டுறாங்க. அவங்க 2 பேர் லவ் பண்ணதான் அந்த லெட்டரில் எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க இன்னும் கோவப்படுறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீயும் அந்த ஃபஸ்ட் பிரின்ஸும் பேசிக்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு ஆயுதம் கொடுக்குறேன், அதை வச்சு நீ எல்லாரையும் தாக்கு, நான் உனக்கு இவ்வளோ ஆளுங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதுதான் சரியான சமயம், எல்லா குழம்பு போயிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஹீரோயினும் ஏச்சின்ட்டியும் இப்போ குதிரையில் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ எந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறியோ அங்கே போ, நான் உனக்கு கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு. இவங்க பேசிகிட்டு இருக்க சமயத்தில் அவங்க ஆளுங்கள்லாம் வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து அவங்கள சுற்றி வளைச்சிட்றாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீ இங்கேருந்து ஹீரோயினை பார்த்து ஏச்சின்ட்டி சொல்கிறாரு, நீ இங்கேருந்து போயிடு, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்
அப்படின்போது உன்னை மட்டும் தனியாக விட்டு நான் போக மாட்டேன், வேணா நம்ம எல்லாருமே போயிடலாம் அப்படின்றாங்க. உடனே எல்லோரும் ஹீரோயினை பிடிச்சிட்டு நேராக வந்துடுறாங்க. ஹீரோ இப்போ தான் ஹீரோயினோட ரூம்க்கு வராரு. அவர் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் வந்துட்டு அவங்க கூட பேசினது, அந்த லில்லி கேக் சாப்பிட்டது, பேஸ்ட்ரி சாப்பிட்டதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. கைக்கு மருந்து போட்டுறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரே கவலையாக இருக்குது அவங்களுக்கு. அந்த சமயத்தில் ஹீரோயின் ஹீரோக்கு கொடுத்த ஆயில்மெண்ட்டை நினச்சி பார்க்குறாங்க. அதேமாதிரி ஈச்சென்டிக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க வருத்தப்பட்டு அந்த இடத்துல உட்காரும்போது ஹீரோயினுக்கு இவர் கொடுத்த அந்த வாசனை பொருள் அங்கே இருக்குது, அதை தட்டி விட்டுடுறாரு. ஹீரோயின் கரெக்டாக ரூம்குள்ளே வரும்போது அதை பார்க்குறாங்க. அவர் ஆசையாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததை நினச்சி பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு அது பக்கத்தில் முட்டி போடுறாங்க. அவங்க முட்டி போடுறதை பார்க்க முடியாமல் ஹீரோ ரொம்ப வருத்தத்தில் கண்ணே முடிக்கிறார். அப்போ வந்து கேட்குறாரு, ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சேன், எதுக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லு, எவ்வளோ பெரிய காமெடி ஆகிடுச்சு தெரியுமா, எல்லாரும் என்னை ஃபூல் மாதிரி நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்தை பிடிச்சி கத்திட்டு அழுறாரு. அவரும் அழுறாரு, இவங்களும் அழுகுறாங்க. நான் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, நீ என்னை பார்த்ததை நினச்சா அவமானப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் அப்படியெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனாலும் ஹீரோ வந்துட்டு இனிமேல் நான் உன்னை பார்க்கவே விரும்பலை, நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கைதியாக ஆக்கி அனுப்பிச்சிட்றாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினை இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னு இவர் நினச்சிட்ருக்க. ஆனால் வாசப்படியை தாண்டும் போதே ஹீரோயின் பிளட் வாமிட் எடுத்து அப்படியே மயங்கிடுறாங்க. அவங்கள வந்து ஓடி வந்து காப்பாற்றுறாரு நம்ம ஹீரோ. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோட அம்மா வந்துட்டாங்க. அவளை தொடர்ந்து இப்போவே கொண்டு போய் அவங்கள சிறையில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அமைதியாயிரு, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அப்படியே அமைதியாகிடுறாரு. ஹீரோயினை கொண்டு போய் சிறையில் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அரசவையில் ஃபுல்லாக இவரை பிடிச்சி எல்லோரும் காய்ச்சி தள்ளுறாங்க. அந்த சமயத்தில் ஏச்சின்ட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஜெயிலுக்கு வராரு. அந்த சமயத்தில் ஏச்சின்ட்டி மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. என்ன மன்னிக்கிறது இனிமேல் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. என்றைக்கு இதை ஆரம்பித்தது சொல்லு அப்படின்னா, அவங்க பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சதோ நான் அன்றைக்கி அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. சரி, நீ ஹீரோயின் விரும்புகிறாள் உன்னையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தெரியாதுன்னு. என்ன தெரியாதா, அப்புறம் எதுக்கு நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் என்கிட்ட வந்து, நான் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், அரசு வேலை என்னால் இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் வெளியே கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவர் ஷாக் ஆகிடுறாரு. ஏன்டா அப்படி சொன்னோன்னே நீ உடனே கூப்பிட்டு போயிட்டியா, எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சுருக்க தெரியுமா நீ அப்படின்னு. நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்துல அவரை விட்டுட்டு உடனே வெளியே வந்துடுறாங்க. இந்த சமயம் தான் உனக்கு சரியான நேரம்னு நீ வந்து ஃபஸ்ட் பிரின்ஸ் கிட்ட சொல்ல, இன்றைக்கி நைட்டே அந்த வேலையை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட செங்கி வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து ஜெயிலில் இருக்கும்போது, சரி நீ கவலைப்படாத, அவர் ட்ரையல் அனுபவிக்கிறாரு இல்லையோ, நீ வந்து கஷ்டப்படுறீங்க, நீ ஏதோ பெரிய விஷயமா எடுத்துக்காத, இந்த கீச்சை நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, உனக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த கீச்சைன் எடுத்துகிட்டு வந்தேன்னு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிகிட்டு இருக்காரு, ப்ளீஸ் ஹீரோயினை விட்டுருங்க, ஹீரோயின் எந்த தப்பும் செய்யலை, அவங்க கூட ஏமாற்றிட்டு ஓடணும்னு நினைக்கல, அவங்க இந்த இடம் வேணான்னு சொல்லிட்டு தான் அவங்க போயிருக்காங்க, நான் அவங்கள விட்டுடுறேன், தயவு செஞ்சு அவங்கள வந்து தப்பிக்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏச்சின்ட்டியை கூட நான் விட்டுருவேன், ஆனால் ஹீரோயினை விட மாட்டேன்னு அவங்க அம்மா திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் முட்டி போட்டுட்டு, நீங்கள் அவங்கள விடுற வரைக்கும் நான் இங்கேருந்து எந்திரிச்சு போக மாட்டேன்னு அங்கேயே முட்டி போட்டுட்ருக்காரு. அந்த நைட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய என்ட்ரன்ஸை காட்டுறாங்க. அப்போ வந்து நிறையா காவலாளிகளை வந்து மற்றவங்க வந்து கொன்னுட்டு அந்த இடத்துலேருந்து சிக்னல் கொடுக்க நிறைய படையே உள்ளே வருது. இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரியுது. செங்கி வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னோட பவர்ஸ் அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோயின் வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோக்கிட்டையும் அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ளே கெட்டவங்க பூந்துட்டாங்க, நம்மளுடைய கோட்டையை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு சொல்ல, சரி ஏச்சின்ட்டியை வெளியே எடுங்க, அவன் தான் வந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஏச்சின்ட்டியை வெளியே எடுக்கிறாங்க. அவரும் வந்துட்டு சரி வாங்க நம்ம போய் பேலஸை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் கூப்பிட்றாங்கன்னு ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சரி ஹீரோயின் கூப்பிட்றாங்கன்னொடனே ஹீரோ வராரு. அப்போ வரும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு ஏச்சின்ட்டியை வெளியே விட்டுருங்க, ஏச்சின்ட்டியால் மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும், நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்னை கொன்னா கூட தகும், ஆனால் ஏச்சின்ட்டி வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கும் வேணும் அப்படின்னோடனே, நீ அவனை காப்பாற்றுறதுக்கு தான் என்னை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவனை விட்டிங்கன்னா தான் அவன் பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்கிறதோட இந்த பக்கம் முடியுது, நீ என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நீயே காமிக்கிறாங்க தூரத்துலேருந்து இந்த நாட்டில் நடக்கிறது அவர் அங்கே வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் பிரின்ஸு நீயோட அசிஸ்டண்ட்டோடு அங்கே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம ஃபைட்டாக இருக்குது, சீக்கிரம் வாங்க நம்ம போய் அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. கரெக்டாக ஏச்சின்ட்டி அங்கேருந்து வந்துடுறாரு. இங்கே செம்ம போர் நடக்குது. எல்லோரும் ஏச்சின்ட்டி வந்தோடனே எல்லாத்தையும் அடித்து வீழ்த்திடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்துட்டு அந்த கல்லறைக்கு வந்துடுறாங்க. ஃபஸ்ட் பிரின்ஸு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, ஹீரோ இல்லைன்னா நாங்கள் எல்லாம் உங்களை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நீ கொடுத்த அந்த வாளை வச்சு அங்கே இருக்க கார்டியன்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிடுறாங்க. இவங்க கூட வந்தவங்களும் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு
இவர் ஒரு சீக்ரெட் பேசேஜ் மூலயமா அங்கேருந்து ஹீரோயினை தப்பி கேட்க பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் நான் போகல, இங்கே ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஜீஹோவும் வந்துட்டு இங்கே கல் இருக்குன்னு தான் தேடி வந்தாங்க, இப்போ இருக்கவங்களும் கல்லுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த வழியாக அந்த கல்லுக்கு போகிற இடம் போக முடியுமா அப்படின்னோடனே சரின்னு சொன்னோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் கூட கொஞ்சம் பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு கிளம்பி வராங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிரின்ஸும் அந்த இடத்த அடைஞ்சிட்டாரு. அங்கே 2 விதமான ட்ராப் இருக்கு இல்லையா, 2 விதமான ட்ராப்லேயும் கொஞ்சம் ஆளுங்களை விட்டுட்டு கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் இருக்க ட்ராப்லேயும் கொஞ்சம் பேரை வச்சுட்டு இவங்க அங்கேருந்து உள்ளே வந்துடுறாங்க. இவங்க உள்ளே வரவும் ஹீரோ அவங்க கரெக்டாக ரீச் ஆகவும் சரியாக இருக்குது. அங்கே இருக்க அந்த ஸ்டோனை எடுக்கலான்னு போகும்போது இவர் எடுக்காமல் அங்கே இருக்க நீயோட அசிஸ்டண்ட்டை எடுக்க சொல்கிறாரு. அவங்க கையில் அடிபட்டுருது, ரத்தமும் வந்துடுது. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே போனோன்னே அந்த நீயோட அசிஸ்டண்ட் தீஜுனா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. பார்த்துட்டு நீ எல்லாம் ஒரு அண்ணனா, நீயா வந்து நம்மளோட கோட்டைக்குள்ளே ஆளுங்களை விட்டு ஏன் இப்படியெல்லாம் பண்ண, நீ இந்த கல்லுக்காக மட்டும் வரல, இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. ஆமான்னு அவங்க அண்ணன் சொல்கிறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.